நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குதா? ஹல்லேலூயா. கேக்குது, தெளிவா கேக்குது. நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்குதா? தெளிவா கேக்குது. ஓகே, ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த மதியான நேரத்திலும் உங்களை எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் செய்தி கொடுக்கறதுக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல சாக்கியத்திற்காக நான் அவருக்கு நான் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். விசேஷமா என்னுடைய ஃப்ரெண்டு மககுமார், அவரு நானும் பக்கத்து சீட்ல தான் நாங்க ஒர்க் பண்ணோம். ஏறத்தாழ ஒரு 20 years. ஆமா, எனக்கு 41 வயது உண்டாகிற நேரத்துல தான் கர்த்தருடைய மினிஸ்ட்ரி காலிங் எனக்கு வந்துச்சு. பட் எனக்கு யூஸ்வலா அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போறதுல எனக்கு எப்பயுமே எனக்கு ஒரு பிடித்தமே இல்லை எனக்கு. பட் ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்னோட பேசுறதுனால என்னோட ஜாபை சென்ட் பண்ணோம். சென்ட் பண்ணிட்டு ஒரு 2 years ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு பீரியட் தான். ஆனா ஆண்டவர் அதுக்கு அப்புறம் நிறைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சீக்ரெட்ஸ எங்களுக்கு எடுத்து சொன்னதுனால முதல்ல எங்க வாழ்க்கையில எங்க ஃபேமிலியில எனக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சிச்சு. அந்த சக்சஸ நாங்க மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சக்சஸ் அவங்க பார்க்க நடந்தது. இன்றைக்கு கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தேவ செய்தியானது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பெரிய அற்புதங்களுக்கு அது ஒரு மூல காரணமா இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்ணீரோட பேசுனத பிரேயர் பண்ண நாட்களை விட ஆண்டவர்கிட்ட எஞ்சி கூத்தாடி பிரேயர் பண்ண நாட்களை காட்டிலும் நான் இன்னைக்கு பேச போற இந்த காரியமானது பிரேயருக்கு பதில நமக்கு ரொம்ப ஈஸியா பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு கூட அதை சொல்ல முடியும். ஆண்டவர் உடைய பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு ரொம்ப பிரியமான காரியம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரியம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம், நான் இஸ்ரவேலை அப்படின்னா யார, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பேருடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்துல இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது அது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கிற ஒரு வார்த்தை கிடையாது. ஆண்டவரோடு உண்டாகிற நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன் நம்பர் 1. நம்பர் 2, நல்ல சுகம், நல்ல என்ன சொல்றது, நீடி ஆயுள், சமாதானம், சந்தோஷம், எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் இந்த பிளெஸிங் ஒரு வேர்டு. சோ தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க சூப்பர் நேச்சுரலா நம்ம சூப்பரா வாழ்றது தேவனுக்கு சித்தமான காரியமா இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, துதிகளின் மத்தியில் நான் வாசம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இத சொன்னது யாரோ ஒருத்தர் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சேனைகளின் கர்த்தராய தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் பொய் சொல்லுவதற்கு மனுபுத்திரன் அல்ல, நான் சொல்லியும் யாதிருப்பேனோ. இப்படியெல்லாம் சொன்னவர் தான் சொல்றாரு, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அவர் சொன்ன காரியம் அதுதான். என்னை நீ எந்த ஸ்பாட்ல இருந்து, அது சர்ச் தான்றது கிடையாது, உங்க வீட்டா இருக்கலாம், சமையல் பண்ற ஸ்பாட்டா இருக்கலாம், நீங்க டிராவல் பண்ற வெஹிக்கிளா இருக்கலாம், எந்த இடத்துல நீ என்னைய பிரஸ்தாபப்படுத்துவாய் என்றால் அவர் சொன்ன ப்ராமிஸ் என்னதுன்னா, நான் வந்திருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம் எனக்கு பிரியமானவர்களே. நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஜாபை விட்டுட்டு வந்த நாட்கள்ல, நாங்க போன சில பிரச்சனையான நாட்கள்ல ஆண்டவர் கண்ணீரோடு நாங்க பிரேயர் பண்ண நாட்கள் உண்டு. ஆனா கண்ணீரோடு நான் பிரேயர் பண்ணி எனக்கு ஆன்சர் ரிசீவ் பண்ண முடியாத சில காரியங்களை ஆண்டவர் சொன்னாரு, இந்த பேட்டர்ன் நீ அப்படியே விட்டுறையா, இதை விட்டுட்டு நீ என்ன பண்ணு, நான் உன் கூடயே இருக்கிறேன்றத உணர்ந்து என்னைய துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஹல்லேலூயா. இதை நான் ஆண்டவர் எனக்கு டைரக்டா எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். நீ என்ன பண்ணு, உன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காத,
சந்தர்ப்பங்களை பார்க்காத, சூழ்நிலைகள் எப்பயுமே உனக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கும். அதை நீ கன்சிடர் பண்ணாம, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா ப்ராமிஸ், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன் இல்லையா, அதை நீ கொஞ்ச நேரம் நினைச்சு பாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணு, சந்தோஷத்தோடு ஜாய்ஃபுல்லா துதிச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாரு, உன் சூழ்நிலைகள் எப்படி மாறுதுன்றத நீ பாரு அப்படின்னு சொன்னாரு. நாங்க இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம், நான் என்னுடைய வைஃப் என்னுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணோம், சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சூழ்நிலைகள் மாறுகிறத எங்கள் கண்கள் கண்டது எனக்கு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவாங்க, போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஃபீவர் இருக்கும் அவங்களுக்கு. நான் டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா 102 103 இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷீட்டை போத்தி நல்லா படுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், நைட்டு அவங்கள நல்லா தூங்க வச்சுட்டு என்னுடைய ஃப்ரண்ட் ரூம்ல வந்து என்ன பண்ணுவேன், ஆண்டவரை கிளாப் பண்ணி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி பிரைஸ் பண்ணி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ண ஆரம்பிப்பேன். பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் நான் பிரைஸ் பண்ணிருப்பேன். நான் ரூமுக்குள்ள போய் பார்த்தேன்னா பிள்ளைகள் ரொம்ப ரிலாக்ஸா ஷீட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா தூக்கிக்கிட்டு இருப்பாங்க. போய் பக்கத்துல போய் அவங்களுக்கு தொட்டு பார்த்தா ஃபீவரே இல்லாம போயிருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் எங்களுடைய பிகினிங் ஸ்டேஜ்ல ஆண்டவர் எங்களுக்கு செஞ்சிருக்கிற பெரிய பெரிய அற்புதங்களா இருந்துச்சு. ஆனா நாள் ஆக 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 என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நாங்க கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணாம தேவனை என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சோம், துதிக்க ஆரம்பிச்சோம். எல்லா சிச்சுவேஷனும் மாற ஆரம்பிச்சு. எங்களுடைய பிகினிங் டைம்ல அடுத்த வேளைக்கு சாப்பாடு என்ன அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. நானும் என்னுடைய வைஃப் இருந்தோம், எனக்கு 2 சின்ன பிள்ளைகள் தான் இருந்தாங்க. அப்ப என்னுடைய பொம்பளை பிள்ளை எனக்கு அப்ப பிறக்கல. அப்ப அந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில அடுத்த வேளைக்கு சாப்பாடு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அந்த ஜாபை ரிசைன் பண்ண டைம்ல தான் என்னுடைய பாப்பா 3வது மகள் பிறந்தா. அவ கத்துனா அப்படின்னா அவளுக்கு பால் வாங்குறது கூட என்கிட்ட படம் இல்லாத செய்தில தான் நாங்க இருந்தோம். ஆனா அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இதை நீ பார்க்காத, என்னைய நீ பிரைஸ் பண்ண ஆரம்பி. ஹல்லேலூயா. நாங்க பிரைஸ் பண்ண துதிக்க ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ண என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எங்களோட சிச்சுவேஷன் என்டையரா மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு 100 பேர் 150 பேர் மத்தி வரைக்கும் நல்ல ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை போல, விருந்து கொடுக்கறது போல அவங்களுக்கு நல்ல சூப்பரான சாப்பாடை கொடுக்கக்கூடிய கிருபையை தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஒரு காலத்துல நாங்க சாப்பிடுறதுக்கு பிரச்சனையா இருந்த நாட்களை தாண்டி இன்றைக்கு நாங்களும் நல்லா சாப்பிடுறோம். எங்களை சார்ந்தவங்களும் ஸ்ட்ரீட்ல இருக்கிற கஷ்டப்படுகிறவங்களுக்கும் சூப்பரான சாப்பாடு. நாங்க யூஸ்வலா என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு கொடுக்கலாமே நாங்க பிளான் பண்ணோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, வீட்டுக்கு உனக்கு பிடிச்சமான ஒரு விருந்தாளி ஒருத்தர் வருவான் என்றால் நீ அவனுக்கு சாம்பார் சாதம் செஞ்சு கொடுப்பியா இல்ல வேற என்ன செஞ்சு கொடுப்ப அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு ஒருத்தர் விஐபி வர்றாங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், சிக்கன் பிரியாணி பண்ணி கொடுப்பேன் ஆண்டவரே. அப்ப அவர் சொன்னாரு, அந்த விஐபிக்கு நீ என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பியோ அதே இம்பார்ட்டன்ஸ் நீ எனக்கு கொடுப்பாய் என்றால் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற பீப்புளுக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னது நிமித்தம் அன்னையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஹல்லேலூயா அவங்களுக்கு சூப்பரான சாப்பாடை கொடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை இந்த பூமியில சூஸ் பண்ணதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு பிரியமானவர்கள், நாம தற்செயலாக இந்த பூமியில பிறக்கல. ஆண்டவருடைய ஒரு பிளானோட, ஒரு ப்ரீ பிளானோட ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, தாயின் கற்பத்தில் உருவாக்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசிக்கு, உன் தாயின் கற்பத்தில் நான் உன்னை உருவாக்கும் முன்னே என் கண்கள் உன்னை கண்டது அப்படின்னு சொல்றாரு. இதை கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? கற்பத்திலேயே ஃபார்ம் ஆகலையா, ஆனா ஃபார்ம் ஆகாத நம்ம ஆண்டவர் சொல்றாரு என் கண்கள் உன்னை கண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படிதான் வருவேன், நான் இப்படிதான் வாழுவேன், நான் இப்படிதான் அவருக்கு செய்வேன்றத என் தேவன் ஆல்ரெடி விஷன்ல ஹல்லேலூயா, glory to God. கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான காரியம், வேதத்துல
துதி ஸ்தோத்திரத்தினால ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதங்களை நாம் இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். எடுத்து பார்க்கலாம். எல்லாரும் 2 நாளாகமத்தில் எடுத்து பார்க்கலாமா? 2 நாளாகமம் 20th சாப்டர்ல இருக்கிற வசனங்கள் எடுத்து பார்க்கலாம். அது முதல் வசனத்துல இருந்து 20 வசனம் வரைக்கும் நம்ம தியானிச்சு பார்ப்போம் என்றால், அந்த வசனத்துல யோசாபாத் ராஜா யாரு அப்படின்னா யூதாவின் ராஜாவா இருக்கிறான். அந்த யோசாபாத் ராஜாவுக்கு வாழ்க்கையில நடந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொண்டது எப்படி, அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அவனுக்கு எப்படி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த யோசாபாத் ராஜாவுக்கு ஆண்டவர் செய்த அதே அற்புதங்களை அவர் இன்றைக்கும் நமக்கு செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்கள், அது ரொம்ப முக்கியமான காரியமாயிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான நாம கட்டாயம் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா விடுதலை உண்டு. எனக்கு பிரியமானவர்களை, அந்த வசனத்தை எடுத்து நம்ம தியானிச்சு பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, யோசாபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் சேர்ந்து இவனை எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான்ல வர்றாங்க. இந்த செய்தி யோசாபாத் ராஜாவுடைய காதுகளுக்கு வருகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசாபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒரு முகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆக்சுவலா ஒரு பயந்த ஒரு ராஜாவா இருக்கிறான், ஒரு பெரிய ஒரு வீரன் அவன் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து நமக்கு விரோதமா வர்றாங்களே, இந்த பயந்து தேவனுடைய பாதத்துல வந்து வர ஆரம்பிக்கிறான். அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நீ யுத்தத்துக்கு போகும் பொழுது நீ என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஆண்டவர் பிளான் அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கும் நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம். எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதே பிளான் நாங்க பிரதர் சிஸ்டர் நாம வாழ்க்கையிலையும் நாம ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் என்ன செஞ்சான்றத பார்க்க போகிறோம். எடுத்து பார்க்கலாமா? அதே சாப்டர்ல verse 21 சொல்லுது, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு 3 ராஜாவுக்கும் மத்தியில ஒரு பெரிய ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது. யூசுவலா ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல்ல அவங்க யாரை நிறுத்துவாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஆர்மியை தான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏனென்றால் முதல்ல நம்ம தாக்கும் பொழுது நாம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ ஆகுது. ஆனா இவன் என்ன பண்றான், தேவனுடைய பிளான் படி அவன் இருக்கிற ஸ்ட்ராங்கான பீப்புளை முன்னால நிறுத்தாம இதற்கு விரோதமாக இதுக்கு மாறாக தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகத்துவரை பிரைஸ் பண்றதுக்கும் துதிக்கிறதற்கும் என்ன பண்றான், நல்ல பாட்டு பாடுறவங்களை முன்னால நிறுத்துறான். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் பாடி, அந்த வசனத்துடைய 22 சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, ஹல்லேலூயா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்ன ஆச்சு அப்படியா, யூதாக்கு விரோதமாக வந்த அதிபரந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பியிருந்தனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். என்ன நடக்குது? வித்தியாசமான காரியம் இல்லையா? இவங்க பிரைஸ் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இவங்க பாட ஸ்டார்ட் பண்ண மாத்திரத்துல வந்திருந்த 3 ராஜாக்களும் ஒருத்தருக்கு சண்டை வந்து அவங்களுக்குள்ளே வெட்டி அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனாங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே,
யூதா மனுஷர்கள் வனாந்திரத்தில் உள்ள சாமா கண்ணடையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கி போகும்போது அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. ஹல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணல. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. பிரியமானவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரை பிரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பிரைஸ் பண்ணும் பொழுது ஆண்டவர் விரோதிகளை ஒன்றுமில்லாமல் செய்வார் என்றால், அன்னைக்கு விரோதி யோசாபாத்துக்கு யாரு? பக்கத்து ஊர்ல இருக்கிற தேசத்துல இருக்கிற ராஜாக்கள். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதி யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, பிசாசானவன். அப்ப பிசாசானவனை நாம எப்படி மேற்கொள்றது? அவன் நம்ம சொல்லுவோம், நம்ம ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனா போதுமா? ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றது ரொம்ப முக்கியமானதுதான். நம்ம பிரேயர் பண்றது ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா ஃபாஸ்டிங்கும் பிரேயரும் மட்டும் பத்தாது. தேவனை ஸ்தோத்தரிச்சு உதிக்கும் பொழுது பிசாசுடைய ராஜ்யங்கள் செயலிழந்து போகிறதை நீங்க காண முடியும். எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து பார்க்கலாம். சங்கீதம் 34:1 சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு. அவர் சொல்ற காரியம் பல தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா நாட்களிலும் நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன்? பிரைஸ் பண்ணுவேன். அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். இதை எப்ப சொல்றாருங்க தாவீது? ராஜாவாக கம்பீரமாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இல்ல. அந்த வசனத்துடைய மேற்பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். தாவீது அமலேக்கியருக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். அவன் பயந்து ஓடுறான் தாவீது. ஹல்லேலூயா. அவனுடைய மகனுக்கு பயந்து ஓடுகிற நேரத்துலதான் அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அவன் சூழ்நிலைகளை பார்க்கலங்க. சூழ்நிலைகளை பார்த்தா அவன் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் உமக்கு உண்மையா இருந்தேனே ஆண்டவரே, என்ன நடக்குது ஆண்டவரே? நான் பெற்ற ஐயனே எனக்கு இன்னைக்கு அகைன்ஸ்டா நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறானே, நீங்க ஏதாவது நீங்க நியாயம் செய்ய மாட்டீரோ அப்படின்னு தான் அவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட ப்ளீட் பண்ணிருக்கணும் நியாயத்தின் படி. ஆனா அதற்கு மாறாக அவன் சொல்றான், ஆண்டவர் நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க, நான் கர்த்தரை எந்த காலத்துல நான் என்ன பண்ணுவேன்? அவரை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே, அவருடைய துதி என் வாயை விட்டு ஒரு நாளும் விலகவே விலகாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அல்லவா, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு சங்கீதம் 18:3 சொல்லுது. அவன் சொல்றாரு, சங்கீதக்காரர் சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய, என்னுடைய துதிக்கு பாத்திரர் அப்படின்னா வேற இந்த உலகத்துல யாருமே கிடையாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கிற என் சர்வ சேனைகளில் கர்த்தர் மாத்திரமே எனக்கு பிரியமானவர்கள். அவர் சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். கூப்பிட்டதுனால என்ன நடக்கும்? அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நான் ரட்சிக்கப்படுவேன். அப்படின்னா என்ன? என்னுடைய சத்துருக்களுக்கு நான் நீக்காக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவேன். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், நம்முடைய சூழ்நிலை இன்னைக்கு என்னது? வியாதிகள். நம்முடைய சூழ்நிலைகள் என்ன? பண பற்றாக்குறைகள், கடன், வீட்டுல சண்டை, குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது. இது எல்லாம் என்னதுங்க? தற்செயலா நடந்ததா? இல்லவே இல்லை. எல்லாம் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரமான செயல். அப்ப அந்த பிசாசை நான் ஜெயிக்கணும், என் குடும்பம் திரும்ப சூப்பர் ஆகணும், என் குடும்பம் எனக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், துதிக்கு பார்த்தரதாகிய அவரை நாம் துதிச்சு ஸ்தோத்தரிப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நான் அதற்கு நீக்கலாக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாவல் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் பிரைஸ் பண்ணி துதிக்கணும். இப்ப நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். யூஸ்வலா நம்ம நீங்க பிரேயர் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம், யூஸ்வலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த பிரைஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரைஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு சொல்ற பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாரா, ஆண்டவர் அவரை பரலோகத்திற்கு கூட்டு போயிருக்கிறாரு. பரலோகத்துக்குள்ள போகும் பொழுது பார்த்தா அந்த பரலோகத்துடைய வாசல்ல ஒரு திராசு இருக்குது. அந்த திராசு எப்படி இருக்கா? ஒன் சைடு ரொம்ப கீழே இறங்கி ஒன் சைடு ஃபுல்லா மேல தூக்கி இருக்குதா. இதை பார்த்துட்டு போனவர் கேட்கிறாரா ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே, பரலோகத்துல வாசல்ல நீங்க திராச வச்சிருக்கிறீங்க, அந்த திராசு பாக்குறதுக்கு ஸ்ட்ரைட்டா இல்ல, ஒரு சைடு ஃபுல்லா கீழே இறங்கி இருக்குது, ஒரு சைடு மேல தூக்கி இருக்குது, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரா,
கீழே இறங்கி இருக்கிற பகுதி ரொம்ப வெயிட்டா இருக்குது. அது என்ன அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற பிரேயர் ரிக்வெஸ்ட் அவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க என் ஜனங்கள். இன்னொரு பகுதி மேல இருக்குன்னு சொன்னியப்பா, அது என்ன தெரியுமா? அவங்க எனக்கு செலுத்துகிற துதி ஸ்தோத்திரங்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, இந்த துதி ஸ்தோத்திரத்தை என்ன பண்ணுங்க, இது மாறணும். என்னைக்கு இது மாறுதோ, நான் அந்த துதி ஸ்தோத்திரத்தின் வாயிலாக என் ஜனங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருப்பேன். ஹல்லேலூயா. இதுதாங்க சீக்ரெட். நாம் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், தகால் ஒரு 2 minutesல நம்மளுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே என் ஃபேமிலி ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கணும், ஆண்டவரே எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசேஷமா எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இப்படின்னு நம்மளுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம துதிக்கவே இல்லைன்னு சொல்லவே மாட்டோம், ஆனா துதிக்கிறது மிக 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 குறைவு. இதற்கு மாற நான் சொல்றேன், நீ ஒரு 30 minutes பிரேயர் பண்றீங்க அப்படின்னா அதுல 20 minutes நீங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தேங்க்ஸ் கிவிங்க்கு நீங்க கொடுத்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, உன் வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்னமே நீ என்ன பிரேயர் பண்ண போறன்றது எனக்கு தெரியும், நீ உன்னுடைய தேவைகள் என்னது என்று நீ சொல்வதற்கு முன்னவே பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்ப அவர் நம்மிடத்திலிருந்து அதிகமா எதிர்பார்க்கிறது என்ன, என் பிள்ளைகள் என்னைய பிரைஸ் பண்ணணும், நான் அவங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு அவங்க தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். இதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. அந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர் என்ன பண்றாரு, சுகப்படுத்துகிறாரு. அவங்க போகும்பொழுது சுகமாயிட்டாங்க. அது சுகமானதுல ஒருத்த மட்டும் என்ன பண்றான், திரும்ப ஓடி வந்து ஆண்டவரை தேடி ஓடி வந்து அவருடைய பாதத்துல விழுந்து திரும்ப 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 அவனுக்கு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, 10 பேர்ல சுகத்தை பெற்றுக்கிட்டீங்கயா, எங்க போனாங்க மத்த அந்த 9 பேரு? இதுதான் ஆண்டவருடைய கேள்வி இன்னைக்கு வரைக்கும். நான் நிறைய நன்மைகளை செய்யறேன், ஆனா நீங்க எனக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்றீங்க தான், இல்லவேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா பண்ணுகிற தேங்க்ஸ் கிவிங் உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட காட்டிலும் அது ஜாஸ்தியாகும் என்றால், அல்லேலூயா, சூழ்நிலைகள் மாத்துவது எனக்கு லகுவான காரியம், எனக்கு பிரியமானவர்களை. சங்கீதத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா 100வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் வாசல்களில், அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. அவருடைய வாசல் என்னது, பரலோகத்திற்குள்ள நம்முடைய பிரேயர் என்டர் ஆகணும் அப்படின்னா, அந்த பிரேயர் ஃபாஸ்டா போகணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற ஒரு மிக முக்கியமான சீக்ரெட், அவர் வாசல் நீ துதியோட உன்னுடைய பிரேயரை நீ வைப்பாய் என்றால், அல்லேலூயா, அந்த பிரேயருக்கு ஆன்சர் டெஃபினட்டா உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி, நான் சொன்னது எல்லாமே எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் வர்ற நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட முதல் காலத்துல நாங்க அது தெரியாம சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்காம அவருடைய பாதத்துல அண்ணீரோடு அமர்ந்திருந்திருந்தோம். ஆனா என்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, அப்பா இந்த கண்ணீரோடு விடுதலை ஜபத்தை கொஞ்சம் எடுத்து ஓரத்துல வச்சுட்டு நீ சந்தோஷத்தோட என்ன பண்ணு, பிரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாரு, என்னுடைய பதில் எவ்வளவு சீக்கிரம் வருது பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சீக்கிரட்டை நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 71 சொல்லுது, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. நாள்தோறும் நான் எடுத்து பார்த்தேன், கூகுள்ல உட்காந்து ஆண்டவரே இந்த பிரைசிங்க பத்தி ஒரு வசனங்கள் எடுத்து பார்க்கறதுக்காக நான் கூகுள்ல ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா அதுல வந்து 50 verses ரிகார்டிங் பிரைசிங் காட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை எடுத்து பார்த்தா அதுல 47 வசனங்கள் சங்கீதத்துல இருந்தா வருது, மற்ற 3 வசனங்கள் தான் மற்ற சாப்டர்ல இருந்து வருது. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, சங்கீதக்காரன் தாவீது அவருடைய வாழ்நாட்கள்ல 44 யுத்தத்துக்கு அவர் போயிருக்கிறாராம். 44 இடத்துல யுத்தம் பண்ணிருக்கிறாராம். சின்ன யுத்தம் பெரிய யுத்தம் சேர்ந்து 44 ஃபிளைட்ஸ். ஆனா வசனம் சொல்லுது, அதுல ஒண்ணுல கூட அவர் என்ன பண்ணல, தோற்று போகலையா. காரணம் என்ன? இதுதான் சீக்ரெட். அவர் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுகிறவரா இருக்கிறதுனால
அவருடைய யுத்தங்கள்ல ஒரு யுத்தத்துல கூட அவர் என்ன ஆகல, தோற்று போகல. எனக்கு பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான காரியம் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்றது, தேங்க்ஸ் கிவிங் பண்றது. பிசாசுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அது என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகள் என்னது பிரைஸ் பண்ணி தேங்க்ஸ் கிவிங் பண்றது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம். எனக்கு பிரியமானவர்களே, இதை நம்ம சரியாய் புரிஞ்சு கொள்ள வேணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்ல. எடுத்து பார்க்கலாமா, எபேசியர்ல எடுத்து பார்க்கலாமே, உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் உள்ள, வாண்ட மண்டல பொல்லாத அவைகளின் சேனைகளோடும் எடுத்து பார்க்கலாமா. 6th chapter, உங்களுக்கு பிசாசின் தந்திரோடு ஏற்றிருக்க திராணி உள்ளதாகும்படி தேவனுடைய சர்வாதிபத்தியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுலடிகளார் சொல்றார். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், ஆகையால் தீங்கு நாட்களில் அவர்களை எதிர்க்கவும் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளாமடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் தேவனை பிரைஸ் பண்ணி துதிச்சு ஸ்தோத்தரிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாத்திலும் இருந்து நாம லெகுவாய் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நாம யூசுவலா ஒரு மொபைல் போன் வாங்குறோம். அந்த மொபைல் போன்ல இருக்கிற காரியத்தை சொல்லுவாங்க அவங்க, இந்த போன் வாங்கினீங்கன்னாங்க உங்களுக்கு 1 year வாரண்டி, ஆனா இந்த போன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 year வாரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த பிராண்டை பத்தி பெருசா தெரியும், ஆனா அந்த பிராண்டோடைய ஓனர் யாரு தெரியாது, இவங்க சொன்னதெல்லாம் செய்வாங்களா ஒன்னும் தெரியாது. ஆனா அவங்க கொடுக்கிற ஒரு கார்டு, என்ன கார்டு, வாரண்டி கார்டு. அந்த வாரண்டி கார்டை நம்பி நம்ம என்ன பண்றோம், அந்த 2 years போன நம்ம நம்பி வாங்குறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ இப்படியெல்லாம் செய்வாய் என்றால் உன்னுடைய சூழ்நிலைகளை நான் லேகுவாய் மாற்ற முடியும். எனக்கு பிரியமானவர்களே, முக்கியமான காரியம் இதுல ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் என்றால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நம்ம பிரைஸ் பண்ணும்போது துடிக்கும் பொழுது, அப்பா இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஒரு 1/2 hour நம்ம பிரைஸ் பண்ணணும் இல்ல, அப்படி அல்ல. நம்ம பிரைஸ் பண்ணும் பொழுது ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஃபுல் ஹார்ட்டடோட, அந்த நேரத்துல மொபைல் போன் வரும், வாட்ஸ்அப்ல இருந்து கால் வரும், இது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல வச்சுட்டு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிறிய பிளான் அதுதான், நீ என்கிட்ட பிரைஸ் பண்ணும் பொழுது உன்னுடைய போனை தூக்கி ஓரத்துல வச்சிரு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலான்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரைஸ் பண்ணிட்டு இருப்போம், ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம் வீட்டுல, அப்பதான் யாராவது ஒருத்தவங்க நமக்கு போன் பண்ணுவாங்க, அப்பதான் யாராவது ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல நமக்கு செய்தி போடுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தே நம்ம ப்ரேயரையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை பார்க்க போறீங்க, அந்த மினிஸ்டரை பார்த்து உட்கார்ந்து அவருக்கு முன்னால உட்கார்ந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்க போனை எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல சாட்டிங் பண்றது சரியா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா சரியா இருக்காது. ஏனென்றால் நமக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறவர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறவர். அப்ப நம்ம அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, நீங்க உள்ள போகும்பொழுது உங்க போனெல்லாம் என்ன பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போங்க. அப்ப ஆண்டவரை நம்ம துதிச்சு ஸ்தோத்தரிக்கும் பொழுது முழு இருதயத்தோட அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்றால், உங்க வீட்டுல என்ன நீங்க பிரச்சனைன்றது இவ்வளவு நாள் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் ரொம்ப நாள் இந்த காரியத்துக்காக நான் ப்ரேயர் பண்றேங்க, ஆனா இந்த ப்ரேயருக்கு எனக்கு இது வரைக்கும் ஆன்சரே இல்லை, ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அதற்கு நான் சின்ன சீக்ரெட் சொல்றேன், நீங்க இவ்வளவு நாள் நீங்க ப்ரேயர் பண்ணிட்டீங்க இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நான் தப்பு சொல்ல வரல. நீங்க என்ன செய்ய ஆரம்பிங்க, அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காதீங்க. வீட்டுல என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை கன்சிடர் பண்ணாம இதற்கு மாறா நீங்க தேவனை துதிச்சு ஸ்தோத்தரிச்சு ஒரு 20 minutes வச்சுக்க டைம் எடுத்துக்கோங்க. ஃபேமிலியா உட்காந்து ஆண்டவரை கிளாப் பண்ணி துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணி பாருங்களேன்.
ஆண்டவர் உங்களுக்கு பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்க நினைச்சு ஆண்டவரே உமக்கு நன்றி, இதை செய்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி, ஆண்டவரே என்னை உலகத்துக்கு நீங்க அனுமதிக்காக உமக்கு நன்றி, நல்ல சுகம் கொடுத்திருக்கீங்களே, ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்க தேங்க்ஸ் கிவிங் பண்ணி பாருங்களேன். ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் லகுவாய் மாறும் எனக்கு பிரியமானவர்களே. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன், அவருடைய துதி எல்லா நேரத்திலும் என் வாயில் இருக்கும் எனக்கு பிரியமானவர்களே. ஒண்ணு நம்மளுக்கு தெரியுமா, வேதாகமத்துல ஒரு இடத்துல சில காரியங்கள் சொல்லப்பட்ட இருக்கிற காரியங்களுக்கு நாம யூசுவலா என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா அதே வேதாகமத்துல 8 இடத்துல 12 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான காரியங்களை நாம விட்டுறோம். ஹல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் இந்த துதி ஸ்தோத்திரம் என்பது. நான் திரும்ப சொல்றேன், நம்ம யாருமே பிரேஸ் பண்ணாம கிடையாது, நம்ம நிச்சயமா நம்ம துதிச்சு தான் பண்றோம். ஆனா நான் சொல்ற காரியம், நீங்க 1 hour நீங்க பிரேயர் பண்றீங்கன்னா அதுல 40 minutes நீங்க ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்தரிச்சு அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணி பார்த்துட்டு கடைசி 50 minutes ரொம்ப சாதாரணமா உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னா போதும் அவர்கிட்ட. அதை ரொம்ப டீப்பா அந்நிரோடெல்லாம் சொல்லணுன்றது தேவையே கிடையாது. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்லிட்டாரு, நீ பிரேயர் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்கிட்ட கேட்கறது என்னது, நீ துதிச்சு நீ ஸ்தோத்தரிப்பாய் என்றால், ஹல்லேலூயா, நான் உனக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் என்னால் செய்ய முடியும் எனக்கு பிரியமானவர்களே. ஒண்ணு பார்த்து நம்ம முடிக்க போறோம். பிலிப்பியர்ல 4th chapterல எடுக்கிறேன் 6th 7th வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4th chapterல இருக்கிற 6 and 7 வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு எப்ப சொல்றாருன்னா, பிரச்சனை நேரத்துலதான். ஐயோ எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க, என் பிள்ளைய நினைச்சா எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார்கள் தகப்பனார் ஏராளம் பிரியமானவர்களே. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ கவலைப்படாத, ஒன்றுக்கும் கவலைப்படாத, அதற்கு மாறா என்ன பண்ணு, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை, உன்னுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும், தேங்க்ஸ் கிவிங்கோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி அவருக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட கொண்டு போகணுமாம், only by praising and thanksgiving. ஹல்லேலூயா. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட பின்னால இருந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நாம சொல்லுவோம் என்னுடைய விசுவாசம்னு சொல்லுவோம் இல்லையா, விசுவாசத்தை காட்டலும் அந்த பிரைஸ் பண்ணி நீங்க துதிச்சு ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் அது என்ன பிரைஸ் என்ன பண்ணுது தெரியுமா, புஷ் பண்ணி கொண்டு போய் அவருக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, அப்பொழுது நீங்க அப்படி செய்வீர்கள் என்றால், அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஏனென்றால் ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்முடைய சமாதானம் டோட்டலா நம்மளை விட்டு போயிடும். ஒரு ராங் நியூஸ் கேட்குறீங்க, தேவையில்லாத ஒரு நியூஸ் ஒன்று கேட்குறீங்க, உங்களுக்கு வருது, ஒரு துக்கமான நியூஸ் வருது, அதை காதல கேட்ட உடனே முதல்ல எது பிரேக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சமாதானம் டோட்டலா பிரேக் ஆயிரும் எனக்கு பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாதானம் பிரேக் ஆக கூடாது அப்படின்னா, நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, உன்னுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட தேங்க்ஸ் கிவிங்கோட என்கிட்ட கொண்டு வருவாய் என்றால் உன்னுடைய சமாதானம் ஒரு நாளும் பிரேக் ஆகாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு நம்ம கடைசியா பார்த்து முடிக்க போகிறோம். தானியேலுடைய புஸ்தகத்துல, தானியேலுடைய ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்கும் சூப்பரா தெரியும் இல்லையா. தானியேல சிங்க கபிக்குள்ள போட்டது, சிங்கம் அந்த ஒண்ணு செய்யாம இருந்தது, இந்த கதை நம்ம எல்லாருக்கும் சின்ன பிள்ளையில இருந்து கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வீட்டுல எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும். ஆனா அந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன காரியத்தை கற்றுக்கொண்டேன், ரொம்ப முக்கியமான காரியம் எனக்கு பிரியமானவர்களே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க மியூட்டை ரிலீஸ் பண்ணி எனக்கு இது ஆன்சரை நீங்க சொல்லுங்க. தானியேல் ஏன் சிங்கக்கபில பாதுகாக்கப்பட்டாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலு ஏன் சிங்கக்கபில இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டாரு? ஹல்லேலூயா.
இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க உங்களோட மியூட்டை ரிலீஸ் பண்ணி அந்த ஆன்சரை கொஞ்சம் நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஓகே, நான் சொல்றேன். அந்த தானியேலுடைய புத்தகத்தை 6th சாப்டர் எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு விரோதமாக அந்த ராஜா ஒரு லாவை, ஒரு ரூல ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த வசனத்துடைய 10வது வசனம் சொல்லுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். அவனுக்கு தெரியுது. என்ன சொல்றாங்க, 30 நாள் ராஜா உங்களை தவிர இந்த ஊர்ல இருக்க ஒரு மனுஷனும் வேற எதையும் பிரேஸ் பண்ண, துதிக்க கூடாது, பிரேயர் பண்ண கூடாது என்று ஒரு ஸ்ட்ரிக்ட் லாவை போட்டு அதுக்கு மீறி யாராவது பண்றாங்கன்னா அவங்க சிங்க கெபிக்குள்ள போடப்படுவார்கள் என்று ஒரு பத்திரத்தை லாவை ப்ரிப்பேர் பண்ணி அந்த லால ராஜாட்ட சைன் வாங்கிட்டாங்க. இந்த நியூஸ் தானியேலுடைய காதுக்கு வருது. அப்ப தானியேல் உடனே ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு சவுண்டே இல்லாம சீக்கிரட்டா பிரேயர் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பனகலிகள் திறந்திருக்க, விண்டோ எல்லாம் ஓப்பன் ஆயிருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேங்க்ஸ் கிவிங் பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப தானியேலுடைய பிரேயர் ஸ்டைலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 வேளை ஒரு நாளைக்கு பிரேயர் பண்றானா, எப்ப பிரேயர் பண்றான், அந்த நியூஸ் அவன் காதுக்கு கேட்டதுக்கு அப்புறம் அவன் பிரேயர் எப்படி பண்ணியிருக்கணும் நியாயப்படி, ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமா இருந்து பிரேயர் பண்றேன், ஆண்டவரே எனக்கா இப்படி ஒரு சோதனை, ஆண்டவரே இந்த சோதனையில் இருந்து என்னை எப்படியாவது நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அப்படிதானே அவன் பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கணும் நியாயப்படி. ஆனா இதற்கு மாறாக அந்த வசனம் சொல்லுது, அவன் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தேங்க்ஸ் கிவிங் பிரைஸ் பண்ண. ஹல்லேலூயா. அவன் தேங்க்ஸ் கிவிங் பிரைஸையும் தேவனுக்கு செலுத்த ஆரம்பிச்சான். 3 வேளையும். ஹல்லேலூயா. இத அவனை மாட்டணும்னு நினைச்சு பிளான் பண்ண அந்த மோசமானவங்களும் ராஜாட்ட கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அவங்க சொல்றாங்க, ராஜாவே இவன் என்ன பண்றான், தினம் 3 வேளையும் தாம் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்று சொல்றாங்க. ராஜாட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சொல்றாங்க, 3 வேளையும் ராஜா நாங்க சொல்லியிருக்கிறோம், நீங்க சொல்லியிருக்கிறீங்க யாரையும் ஒரு மனுஷனும் பிரைஸ் பண்ணக்கூடாது, துதிக்க கூடாது சொல்லியிருக்கிறீங்க. ஆனா இந்த தானியேலு அதுக்கு கீழ்ப்படியாம அவன் பண்ணிட்டு வந்து அதே ஸ்டைல 3 வேளையும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஆட்கள் சொல்றாங்க. இப்ப 16வது வசனத்துல இப்ப என்ன நடக்குது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கேபியிலே போட்டுட்டாங்க. சிங்கக்கேபிக்குள்ள தூக்கி போட்டாங்க. இப்ப ராஜா சொல்றாருங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அல்லேலூயா. பாருங்களேன், அந்த ராஜாக்கும் தெரியுது இவன் 3 வேளையும் ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்திரம் பண்றான், அதனால இந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாது அப்படின்ற நம்பிக்கை அவனை உள்ள தூக்கி போட்ட ராஜாவுக்கும் இருந்திருக்குது. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது, ராஜாவை தூக்கி அவனை தூக்கி உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. ராஜா வீட்டுல போய் படுக்கிறார். ரூம்ல படுத்து அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஓடி வர்றாரு. இப்ப சிங்க கெபிக்குள்ள ஓடி வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்றது நல்ல கவனிங்க. ராஜா கேபியின் கிட்டே வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இப்ப திரும்ப சொல்றாரு கவனிங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை இப்ப திரும்ப ராஜா கேட்கிறார். ஐயா, நீ 3 வேளையும் அவனுடைய தேவனை துதிச்சு ஸ்தோத்தரிச்சையா, அந்த தேவன் உன்னை பாதுகாத்து கொண்டாரா அப்படின்னு சிங்கக்கெபிக்குள்ள இருக்கிற தானியேலை கூப்பிட்டு கேட்கிறான். அல்லேலூயா. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, தானியேல் பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் அவன் பண்ண பிரேயர் பேட்டர்ன் தான்.
அவன் சூழ்நிலைகளை கன்சிடர் பண்ணலைங்க பிரதர் சிஸ்டர். அவன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவன் பிரேயர் ஆண்டவர்கிட்ட அண்ணீரோட பண்ணல. அவன் என்ன பண்ணா, ஆண்டவரை நீங்க ஏன் கூட இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், உங்க விசுவாசம் என்னைய ஒரு சேதப்படுத்தாது, ஆண்டவரே நான் அதனால நான் உங்களை பிரைஸ் பண்ணி உங்களை துதிச்சு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை பிரைஸ் பண்ணும்போது சூழ்நிலைகள் நேரத்துல தான், அதாவது பிரச்சனையே இல்லாத நேரத்துல யாரு வேணாலும் ஆண்டவரை துதிச்சு ஸ்தோத்தரிக்க முடியும். ஆனா சூழ்நிலைகள் நமக்கு மாறா இருக்குதுங்க, வீட்டுல பயங்கர சண்டைகள் இருக்குது, வீட்டுல பிரச்சனையா இருக்குது, இந்த நேரத்துல எப்படி துதிக்க முடியும்? துதிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. அதுதாங்க சீக்ரெட், அதுதான் சீக்ரெட். அந்த நேரத்துல தானியேல் என்ன பண்றாரு, சூழ்நிலைகள் மாறி இருக்கிற நேரத்துல தேவனை துதிச்சு ஸ்தோத்தரிச்சதுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த சிங்க கெபிக்குள்ள தானியேல் இருக்கும் பொழுது அந்த சிங்கங்கள் ஒன்னும் சேதப்படுத்தாம தேவன் அவனை பாதுகாத்தார். எனக்கு பிரியமானவர்களே, அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க பிரைஸ் பண்ணும் பொழுது ரெண்டு பேருக்கு நீங்க இன்டைரக்டா நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. எப்படி வாட்ஸ்அப்ல நம்முடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் போடுறோம் இல்லையா, நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன், நீ எனக்காக இந்த இடத்துல வந்து நெல்லு அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறோம். அத போல நீங்க பிரைசிங் தேங்க்ஸ் கிவிங் பண்ணும் பொழுது ரெண்டு பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க. ஒண்ணு ஆண்டவர் கொடுக்குறீங்க, ஆண்டவரே நீங்க ஏன் கூட இருக்கு, யூ ஆர் வித் மீ, எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நீங்க ஏன் கூட தான் இருக்கிறீங்க, நீங்க ஒரு நாள் வாக்கு மாற மாட்டீங்க ஆண்டவரே, என்னை விட்டு நீங்க விலகவே மாட்டீங்க ஆண்டவரே, நீர் பொய் சொல்வதற்கு மனுபுத்திரன் அல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, அதனால என்னுடைய சந்தோஷத்தை நான் இழக்க மாட்டேன், என்னுடைய சமாதானத்தை நான் லூஸ் பண்ண மாட்டேன், நான் உண்மை ஸ்துதிச்சு உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். நம்ம இன்னொரு மெசேஜ கொடுக்கிறோம். யாருக்கு தெரியுமா? பிசாசுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறோம். ஏ பிசாசு, நீ என் குடும்பத்துக்குள்ள என் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்னு ஒரு பிளானோட உள்ள வந்திருக்கிற இல்லையா, அந்த பிளானை நீ செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் என் ஆண்டவர் ஏன் கூட இருக்கிறாரு பாரு, நான் துதிச்சு ஸ்தோத்தரிக்கிறேன் பாரு அப்படின்னு பிசாசுக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்றாங்க, பிரைசிங் நீங்க வீட்டுல பிரைஸ் பண்ணி துதிக்கும் பொழுது பிசாசு என்ன பிளானோட உங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறானோ, அவன் நினைச்ச மாத்திரத்துல அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு பண்ணவே முடியாத, அவன் வந்த வழியை திரும்பி ஓடி போகிறத தான் நீங்க பார்க்க முடியுமே தவிர அவன் நினைச்ச காரியத்தை அவன் செயல்படுத்த முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு சிறிய சாட்சி சொல்லி முடிக்க போறேன். எனக்கு ஒரு தடவை ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, எங்கன்னா யூரின் பிளாடர்ல ஸ்டோன் ஃபார்ம் ஆனவங்களுக்கு தெரியும் அது வலி எப்படி இருக்கும். அன்பேரபிள் பெயின், பயங்கரமான பெயின் இருக்குது. நான் யூஸ்வலா எனக்கு சிக்னஸ் வந்தா நான் டாக்டர்கிட்ட போற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் ஒரு 25 years இதை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றதை விட இந்த சத்தியத்தை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பிரைஸ் பண்ணி துதிச்சு ஸ்தோத்தரிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறுதுன்ற சீக்கிரட்டை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அவருடைய பாதத்துல தான் நான் அமர்ந்திருப்பேன். இந்த நேரத்துல எனக்கு என்னுடைய இதுல கிட்னில ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, பயங்கரமான பெயின், அன்பேரபிள் பெயின், கீழே அப்படியே புருண்டுகிட்டு இருக்கிறேன் பெயின்ல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்படி ஸ்ட்ரகிள் பண்றதை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு பிரேயர் மீட்டிங் ஆண்டவர் போக சொல்றேன். நான் போறோம். அந்த பிரேயர் மீட்டிங் என்னால போக முடியல, பைக் ஓட்ட முடியல, அவ்வளவு கஷ்டத்தோடு நான் பைக் ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அங்க உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன், பிரைசிங் பண்ண ஆரம்பிச்சேன், ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சோம். ஒரு 10,000 பேர் சேர்ந்து துதிக்கும் பொழுது நானும் சேர்ந்து துதிக்க ஆரம்பிச்சேன். துதிக்க 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 நான் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் ஃபீல் பண்றேன், என்னுடைய பெயின் எனக்கு கம்ப்ளீட்டா போயிருச்சு. பெயினே இல்லை, சுத்தமா பெயின் இல்லை, எனக்கு ஒரே சந்தோஷம். அப்ப துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணா பெயின் போகுதா, சூழ்நிலைகள் மாறுதா? அப்ப என்ன பண்ண, ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லி அடுத்த நாள் வந்து நைட் படுத்தாச்சு. அடுத்த நாள் மார்னிங் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, யூரின் போகும் பொழுது 3 ஸ்டோன் வெளியில வர ஆரம்பிக்குது. எப்படி ஒரு மருந்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட பண்ண துதி ஸ்தோத்திரம் சிச்சுவேஷனை என்டையரா எனக்கு ஃபேவரா மாத்தி கொடுத்துச்சு. இதை போலதான் என்னோட சாட்சிகள் எத்தனையோ சொல்ல முடியும். சூழ்நிலைகள் மாத்துறதற்கு ஒரே ஃபார்முலா, நீங்க சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணாதீங்க, சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, தேவனை பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல 3.5 வருஷம் அவங்க சீஷரோடு இருந்த நாட்கள்ல இயேசு எப்பெல்லாம் கோவப்பட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஷர்கள் எப்பெல்லாம் பயப்பட்டாங்களோ அப்பெல்லாம் அவர் கேட்கிறார், ஏன் பயப்படுறீங்க, எங்க போச்சு உங்க விசுவாசம்? ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கை தான் நாம என்ன பண்ண முடியும், நான் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ண முடியும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தேயு 15th சாப்டர்ல சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய். இவங்க என்ன சொல்றாரு ஆண்டவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஜனங்கள் பிரைஸ் பண்றாங்க, துதிக்கிறாங்க, ஆனா எல்லாமே கடமைக்காக பண்றாங்க. அவங்களுடைய இன்னர் ஹார்ட்ல இருந்து இந்த காரியத்தை செய்யறது இல்ல. ஹல்லேலூயா. அதான் சொல்ற முக்கியமான காரியம். அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறாங்க, ஆனா அவங்களுடைய இருதயம் ரொம்ப தூரமா இருக்குது. அதுதான் சொல்றாரு, முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் சின்ன காரியம் சொல்லி முடிக்க போறேன். நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நாம் என்ன பண்றோம், நம்மை மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலைகளிலே வாழ்வதற்கு நம்மை பழக்கப்படுத்தி கொள்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இதற்கு மாறாக ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் என்னைய சேதப்படுத்த முடியாது, நீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன், என் குடும்பம் என் பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க, நான் இப்படிதான் இருப்பேன், அதனால நான் இந்த சூழ்நிலைகளை நான் கன்சிடர் பண்ணல ஆண்டவரே, இதற்கு மாறாக உண்மை நான் துதிச்சு ஸ்தோத்தரிக்க போறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ராஜா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். உங்க சிச்சுவேஷன் ரொம்ப சர்வ சாதாரணமாக மாறி போகிறத உங்க கண்ணு காண முடியும். எனக்கு பிரியமானவர்கள், ரொம்ப ஈஸியான காரியம் இதுதான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம் சொல்றாரு, ஆபிரகாமுடைய நாட்கள்ல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமுக்கு வயசு ஏறத்தாழ 99 ஆயிடுச்சு. அவன் சரீரம் செத்து கிடக்குது, ஒண்ணுமே செய்ய முடியாது அவனால. பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை சுத்தமா அவனுக்கு கிடையாது. அவங்க வைஃப் சாராளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த சிச்சுவேஷன்ல தான் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அவனுக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு, உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. சொன்னாருதான் தவிர ஆனா ஒண்ணுமே கண்ணில் பார்க்க முடியல 24 இயர்ஸுக்கு. கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், இது எப்படி அவங்களால இந்த காரியத்தை பிளான் பண்ண முடியும், இமேஜின் பண்ண முடியும்? ஆனா வசனம் சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற அந்த மொழி நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி நம்ம தமிழ் பைபிள் இருக்குது. ஆனா நீ இங்கிலீஷ் பைபிள் போய் டிரான்ஸ்லேட் பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணாங்க, தேங்க்ஸ் கிவிங் பண்ணி பிரைஸ் பண்ணிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொன்னதை செய்கிற தேவன். எத்தனை வருஷம்? 24 இயர்ஸ். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொன்னதுல இருந்து அவங்க நினைச்சிருப்பாங்க, சோ நமக்கு வயசு இப்பதான் ஆயிருக்குது, நம்மளுக்கு ஒரு புள்ள கிடைச்சிரும். 75, 80, 85, 90, 95 ஆச்சு. ஹல்லேலூயா. அவங்க வைஃப் கேட்டிருப்பாங்க, என்னப்பா நம்ம தேங்க்ஸ் கிவிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே, வயசு 90 ஆச்சே, ஒண்ணுமே காணாமே, எப்படி முடியும் நம்மளால? நமக்கு தான் அந்த திராணியே இல்லையே. 97, 98, 99 வயசாயிருச்சு. ஆனா வேதம் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தணும். சிச்சுவேஷன் மாறல, சூழ்நிலை மாறல, அதே சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனா அவன் சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணல, ஆண்டவருடைய ப்ராமிஸை கன்சிடர் பண்ணா. அதனால என்ன நடந்துச்சு, இன்னைக்கும் விசுவாசங்களில் தகப்பன் என்று சொல்லக்கூடிய மாதிரி அவனுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செஞ்ச தேவன் ஏன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா என்ன? அதற்கு ஒரு ஃபார்முலா தான் சொல்றேன், ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா சக்சஸ் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, சோ உங்க வீட்டுக்கு போங்க, நீங்க உங்க பிரேயர் பண்ணுங்க. நீங்க பண்ற பிரேயரை எப்பயும் போல பண்ணுங்க, அதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா உங்க பிரேயரோட நான் சொல்ற ஒரே காரியம், நீங்க எவ்வளவு நேரம் பிரேயர் பண்றீங்கன்றது எனக்கு நான் கொஸ்டின் பண்ண வரல. நீங்க 10 minutes பண்ணா 7 நிமிஷம், 75% நீங்க ஆண்டவருக்கு பிரேஸ் செய்யும்
தேங்க்ஸ் கிவிங்கையும் கொண்டு போங்க. ஒரு 2.5 minutes மட்டும் உங்களுடைய ஃபேமிலி நீட்ஸுக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் பாருங்க. நீங்க 1 hour பிரேயர் பண்றீங்கன்னா 45 minutes ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி பாருங்க. ஒரு 25 minutes, ஒரு 15 minutes மட்டும் உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை கொண்டு போய் பாருங்க. இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கட்டாயம் உங்கள் லைஃப்ல இதுவரைக்கும் உங்களுக்கு ஆன்சரே இல்லைன்ற சிச்சுவேஷன்ல இருந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சின்னு உங்களால சாட்சி சொல்ல முடியும். எனக்கு பிரியமானவர்களே, எல்லாரும் கண்களை மூடி அல்லேலூயா. நீங்க இந்த பேட்டர்னை இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், எந்திரிச்சு நிக்கலாம், இல்ல மணங்கால் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம பிரேயர் பண்ண போறோம். அந்த பிரேயர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் இந்த பேட்டர்ன் நான் பெருசா பண்ணல, நான் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவேன் தான், ஆனா இவ்வளவு நேரம் குடிச்சு நான் பண்றது இல்லை ஆண்டவரே. ஆனா இன்னில இருந்து என்னுடைய பிரேயர்ல நான் 75% நான் பிரைசிங்க்கும் தேங்க்ஸ் கிவிங்க்கும் நான் பண்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை நான் பிறந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் நீர் எனக்கு செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைச்சு 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 உங்களுக்கு நான் தேங்க்ஸ் கிவிங் பண்றேன் அப்படின்னு ஒரு சிறிய பொருத்தனை மட்டும் நீங்க பண்ணுங்களேன். அது பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. ரிகாலா மௌரா நிகாரா ஹந்தர மேல பூரி மஹசேகுரி ஹந்தர லித்ரானி கிரேம லிகஸ்ப ஹூதர லிபுரீம லகோர ஹந்தர மேல பூரி மஹசேகுரி ஹந்தர மல்பரி கரபோ லித்ரானி கிரேம லிகஸ்ப ஹூதர லிப்ரோனி கிரேம லகார ஹந்தர மேல பூரி மஹசே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நேசிக்கிற உங்க பிள்ளைகளுக்காக நாங்க சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க ராஜா. அவங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அப்பா, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று சொன்னவர் இல்லையா தகப்பனே. நீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டட நட்குமே தகப்பனே. என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் நீங்க தாயின் கற்பத்தில் நீங்க உருவாக்கி இருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை நீ செயல்படுத்துவீராக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. துதி ஸ்தோத்திரத்தினால உண்டாகிற நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வாரி வழங்குவீராக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோடி நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கு செலுத்துகிறோமே ராஜா. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.